எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்ம திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக அற்புதங்களை காண செய்வார் அப்படின்ற தலைப்புல நம்ம வார்த்தைகளை தியானிச்சுட்டு வரோம். இந்த 30 நாட்களுக்குள்ள நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதங்களை நிச்சயமா செய்வார் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கலாம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி யூதர் முதல் அதிகாரம் வாசிச்சிங்கன்னா, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன், அவர் தான் இதை சொல்றாரு. அந்த நிக்கோதேமு வந்து இயேசுவுக்கு ஒரு ரகசிய சீஷரா அந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவர் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனால் அனுப்பப்பட்டவர் அப்படின்றத ஸ்ட்ராங்கா அவர் விசுவாசிச்சு இந்த வார்த்தையை சொல்றாரு. ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். தேவன் நம்ம கூட இருந்தா மாத்திரம்தான் நம்மளால அற்புதங்கள் செய்ய முடியும். அநேக அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போதுமே நம்ம விசுவாசிப்போம். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்னும் நிறைய எனக்கு அற்புதமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தினம் தினம் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சிலர் சொல்லுவோம். ஆனால் நம்ம எப்போ அநேகருக்கு அற்புதத்தை செய்யக்கூடியவங்களா நம்ம மாறுவோம். தேவன் நம்ம கிட்ட இருக்கும் பொழுதுதான் அது நடக்கும். அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால், நம்மள்கிட்ட தேவன் இல்லை அப்படின்னா நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். தேவன் இருந்தா மாத்திரம்தான் நம்மளோட அற்புதங்கள் செய்ய முடியும். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்துல அதுக்கப்புறம் அந்த சீஷர் வந்து நிறைய கேள்விகள் கேட்பாரு. இயேசு கிறிஸ்து அதற்கான பதில் எல்லாமே கொடுப்பாரு. இதே மாதிரிதான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சீஷர் இயேசு கிறிஸ்துவை அப்படியே அந்த சாயலை வாங்கி கொண்டு அவரும் அதே மாதிரி அற்புதத்தை செய்யறதுக்காக அந்த நிறைய கான்வர்சேஷன் அந்த இடத்துல நடக்கும். நம்மளும் அநேக மக்களுக்கு எப்படி நம்ம அற்புதமா நம்ம வாழ்றோம் அப்படின்றதுக்காக நம்ம கர்த்தர் இடத்துல நம்ம கேட்கணும். நம்முடைய வாழ்க்கை அற்புதங்கள் பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் இல்லாம அநேகருக்கு அற்புதம் செய்கிறதாக மாறணும். நம்ம வசனம் வாசிச்சோம்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஜனங்களுக்குள்ள செய்யறாரு. எப்போ அப்படின்னா, விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். விசுவாசத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். வல்லமை, கர்த்தருடைய வல்லமை நம்ம கிட்ட பெற்றிருக்கணும். அப்பதான் நம்ம அநேகருக்கு அற்புதம் செய்ய முடியும். ஏன்னா பைபிளை நம்ம வாசிக்கிறோம், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திர ஓரத்தை தொட்டும் பொழுது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஸோ நம்மளும் அந்த மாதிரி வல்லமையோட இருக்கும் பொழுது, விசுவாசம் நமக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது அநேகருக்கு நம்ம அற்புதமா வாழ்க்கையை வாழ முடியும். அற்புதங்கள் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இயேசு கிறிஸ்து நம்மளை எப்ப ஒரு அற்புதமான ஒரு மகள், அற்புதமான ஒரு மகன் அப்படின்னு நம்மளை எப்ப பார்ப்பாரு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அவர் எதற்காக நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தாரு? ரத்தம் சிந்தி மரணம் பரியந்தம் பிதாவிடத்தில் நம்ம சேர்க்கணும். பிதாவிடத்தில் ஒரு ஆத்மா கூட அழிவுக்குள்ள போகக்கூடாது. நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான். நம்மளும் அவருடைய சாயல் அப்படியே வாங்கி நம்ம உடனே நம்ம சிலுவையில அறியப்பட்டு மறிக்கலாம் வேணாம். அவரே நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாருங்க. நம்ம என்ன பண்ணோம்? அவர் நம்ம ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் தான். எனக்காக கூட அவர் ரத்தம் சிந்தினாரு. என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக கூட ரத்தம் சிந்தினாரு. என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்காக கூட ரத்தம் சிந்தினாரு. எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்காக, குழித்தொழில் செய்யறவங்களுக்காக, ஃப்ளைட் ஓட்டுறவங்களுக்காக, எல்லா ஒரு ஆத்மாக்களுக்காகவுமே அவர் வந்து ரத்தம் சிந்தினாரு. அந்த ஆத்மாக்களுக்காக தான் அவரு பரிதபிச்சாரு. அதே மாதிரி நம்மளும் ஆத்மாக்களுக்காக பரிதபிக்கிறோமா அந்த அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 34, 35, 36 வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்றும் நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல்நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். நித்திய ஜீவனுக்காக பலனை நம்ம எப்ப சேர்க்க முடியும் அப்படின்னா, ஆத்மாக்களை கர்த்தருக்குள்ளாக நம்ம சேர்க்கும் பொழுது. அப்பதான் அவருடைய பார்வையில நம்ம ஒரு அற்புதமான ஒரு விசுவாசியாகவும், அற்புதமான ஒரு மகள், அற்புதமான ஒரு மகளாகவும் நம்ம தெரிவோம்.
இப்போ நம்ம பார்த்தோன்னா நிறைய மரங்கள்லாம் இருக்கும். நம்ம படிக்கும் போதெல்லாம் பார்த்துருப்போம். 1 வருஷம் வாழ்கிற மரம் இருக்கும், 2 வருஷம், 5 வருஷம். சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகள்லாம் ஒரு 6 மாதம் அவ்வளோதான் இருக்கும். பல வருஷங்களாக இருக்கிற மரங்கள் கூட இருக்குது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தகைய மரமாக இருக்கோம்னு பார்க்கணும். பல வருட மரம் பார்த்தீங்கன்னா ஆலமரம் கூட பல வருடங்களாக இருக்கும். ஆனால் அது வந்து நிழலை கொடுக்கும். ஆனால் அதுலேருந்து ஒரு கனி கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி மாமரம் பல வருடங்களாக இருக்கும். ஆனால் அது கனிகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு சர்ச்சுக்கு நான் 15 வருஷமா போறேன், 20 வருஷமா போறேன் அப்படின்னு சொல்றதை விட நம்ம எத்தனை ஆத்மாக்களை அறுவடை செஞ்சிருக்கோம், எத்தனை வாழ்க்கையில போய் அவங்களோட கட்டுகளுக்காக நம்ம நின்றுருக்கோம், காயங்களை கட்டுறதுக்கு நம்ம நின்றுருக்கோம், அவர்கள் வாழ்க்கையில அற்புதம் நடைபெறுவதற்கு நம்ம எப்படி வாஞ்சிச்சு அவங்கள விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கோம், அவங்கள வந்து எப்படி கர்த்தருக்குள்ள வழிநடத்திருக்கோம், அதை தான் வந்து கர்த்தர் நம்ம வாஞ்சிக்கிறார். நம்ம வெறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மரமாக இருக்கிறோமா, இல்லை கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளை சோதித்து பார்க்கணும். நம்ம கனி கொடுக்கிற மரமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில கனிகள் பெருகும் பொழுது நிச்சயமா ஆவியானவர் வரங்களை கொடுப்பார். அந்த வரங்கள் மூலியமாக அநேக அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். நம்மளை சார்ந்தவங்க வாழ்க்கையிலையும் அநேக அற்புதங்களை கர்த்தர் வந்து காண செய்வார். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சாட்சியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். திருமணமாகி ஒரு மாதம் கடந்து கொண்டிருக்கிற நிலையில என் கணவர் வந்து அவங்களுடைய நெருங்கின உறவினர்களை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க பெரியம்மா பையன், அப்புறம் அவங்க அத்தை பொண்ணு, இருவருக்குமே கிட்டத்தட்ட ஒரு வருடம் காலம் ஆயிடுச்சு திருமணமாகி. ஆனால் குழந்தை இல்லை. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கணவர் பகிர்ந்துட்டாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிச்சு. திருமணமாகி அப்படியே இருந்துட்டு இருந்தோம். 1 மாதம் 2வது மாதம் கிடக்கும்போது கணவர் வந்து என்கிட்ட சொன்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க எதுவும் குட் நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் எனக்குள்ள ஒரு பாரம் வந்துச்சு. சரி இவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த வீட்டுக்கும் கீழே ஒரு சின்ன கெபி இருந்தது, சின்ன ஒரு சர்ச் மாதிரி. ஈவினிங்கில் போய் அங்கே ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ வந்து முழுமையாக நான் ரட்சிப்புக்கு வரல. ஏன்னா நான் வந்து ஹிந்துலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணு. எனக்கு கிறிஸ்டியனிட்டின்றவனே எனக்கு முத தெரிஞ்சது இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற எதுவுமே தெரியாது. நான் எது கேட்டாலும் உடனே இயேசு கிறிஸ்துட்ட மட்டும்தான் கேட்பேன். ஸோ அங்கே போய் சும்மா ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே எனக்குள்ள ஒரு பாரம். இப்போ ஃபஸ்ட்டு நான் குழந்தை நமக்கு பிறந்துச்சுன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், அவங்களுக்கும் குழந்தை இல்லைன்றதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க மனதில் ஒரு சின்ன விசனம் உண்டாகும். அதனால நான் போய் அங்கே ஜெபிக்கும் பொழுது கணவரும் அப்படி சொல்லி வருத்தப்பட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு குழந்தைய கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி அந்த கெபியில் போய் நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது நான் அப்போ ப்ரேயர் பண்ணேன். அந்த உறவினர்களுக்கும் வந்து வாசல் திறக்கப்படணும், நாங்கள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதை பற்றி கேர் பண்ணவில்லை, அப்படியே மறந்துட்டேன். அந்த ஜெபத்தை என்னோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அடுத்த 2வது மாத கடைசியில எனக்கு வந்து கரு உருவானதை கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. 45 நாளில் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் டாக்டர்ஸ் சொன்னாங்க 60 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஹார்ட் பீட் வந்து கிளியராக வந்தோன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் மட்டும் சொல்லிட்டாங்க. சரி அது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி 60 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 60 நாள் இடைவெளியில அந்த சொன்ன உறவினர் இன்னொரு சகோதரி அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. முத அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்ற நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து நான் கன்சீவ் ஆனதை சொல்லவே இல்லை வெளியில யார்கிட்டையுமே. அந்த எனக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உறவினர்கள் எல்லாமே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கும் குழந்தை உருவாயிடுச்சு, உனக்கும் உருவாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது 3வது அந்த சகோதரியும் ஒரு சில நாட்கள் இடைவெளியிலேயே கரு உண்டாயிடுச்சு. இது வந்து அப்போதைக்கு எனக்கு ஒன்றுமே தெரியல. அது அப்படியே நடந்து சில வருடங்கள் கடந்து ரட்சிப்புக்குள்ள நான் வந்து ஞானஸ்நானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆவியானவர் திட்டமாக உணர்த்தினாரு. அந்த அற்புதத்தை எனக்காக என்னுடைய ஜெபத்தை கேட்டு அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண அந்த அற்புதத்தை செஞ்சிருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த 3 குழந்தைகளுக்குமே பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் 15 நாள் இடைவெளியில் 3 பேருக்குமே நாங்கள் வந்து பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருப்போம். இப்படி தாங்க நம்ம சின்னதாக நம்ம வாஞ்சிக்கும் பொழுது விசுவசிக்கும் பொழுது அநேகருக்கும் அற்புதங்களை கொடுக்கக்கூடிய பிள்ளையாக நம்மளை கர்த்தர் நம்ம செய்வார். நம்ம ஒரு பாடலை பாடி ஜெபித்து முடிக்கலாம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க.
ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்ம முழுமையா நம்மளுடைய விசுவாசம் கர்த்தர் நம்பி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலேயும் உங்க வாழ்க்கையிலேயும் கர்த்தர் நிச்சயமா அற்புதங்களை செய்வார். நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலையை கொடுத்த கிருபைக்காக நன்றி. அப்ப அந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக என் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசியதற்காக நன்றி. நாங்கள் அநேகருக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அநேக அற்புதங்களை அப்பா எங்கள் மூலியமாக என் தேவனை நடத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீ வைக்க போகிறதற்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்ப அந்த பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா இன்னும் அப்பா வைத்திருக்கிற எல்லா வாசல்களையும் நீ திறந்து ஒரு அற்புதங்களும் ஒரு அதிசயங்களையும் நடைபெற்று அப்பா சாட்சியாக நிற்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்ப எங்கள் செபங்களை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த இடத்தில் உலாவி கொண்டு இருக்கிறீங்க, உற்று நோக்கி கொண்டு இருக்கிறீங்க. நிச்சயமாகவே அதற்கான பதிலை இந்த வினை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வானத்தை பூமியும் படைத்த தேவன், உங்களையும் என்னையும் படைத்த தேவன், உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. ஆமென்.